இந்த மரத்தோடைய வரலாறு வந்து மிகப்பெரிய வரலாறு. 10வது தலைமுறையை பார்க்குது. ஒரு தலைமுறை என்பது பார்த்திங்கன்னா 30 ஆண்டுகள் வச்சுக்கலாம். 30 ஆண்டுகள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 9 தலைமுறை தாண்டி 10வது தலைமுறையை பார்க்குது. நாங்கள் வந்து இதை 250 ஆண்டு காலத்துக்கு மேற்பட்ட பழமையான மரம்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக இதோடைய உண்மையான வயதை வந்து நீங்கள் கணிக்கணும்னா பார்த்தீங்கன்னா 400-405 ஆண்டுகளாக இருக்கும் அந்த மரம். இது 2011 தானே புயல் வந்தது இல்லைங்களா? அந்த தானே புயலில் அந்த மரம் வந்து முற்றிலும் சேதம் அடைஞ்சு எல்லா கிளைகளும் ஒடிஞ்சு 3 வருஷம் எந்த ஒரு பலனுமே கொடுக்காத இருந்தது. 3 வருஷம் காய்க்காமல் இருந்தது இந்த மரம். ஸோ 4வது வருஷத்துலேருந்து இது தன்னைத்தானே புனரமைச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தோராயமான கணிசமான அளவுக்கு இது காய்ச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து ஒரு 350 பிஞ்சுகள் விடுவது. ஆக்சுவலாக எங்கள் தாத்தாவுடைய தாத்தா, அதாவது முதல் தலைமுறைன்னு வச்சிங்களேன், அதுக்கப்புறம் எங்கள் தாத்தா, அதுக்கப்புறம் எங்கள் தாத்தா, அதே போல் ஒரு 9 தலைமுறை வந்துட்டு அவங்க காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சவுந்தரபாண்டிய சாமர்த்தியம் சொல்லுவாங்க தாத்தா. அவங்க வந்து இந்த அவருடைய இளமை காலத்தில் இந்த மரத்தோடைய உள்ள காய்களையும் கனிகளையும் பிஞ்சுகளையும் கவுண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ பண்ணக்குள்ள இது வந்து 1000 பிஞ்சுகள் இருந்திருக்கு. அப்போ அந்த காலகட்டத்தில் நான் சொல்கிறது சுதந்திரம் அடைவதற்கு முன்னாடி எங்கள் தாத்தா அந்த காலகட்டத்தில் இது 1000 பிஞ்சுகள் இருந்தது. அதனால் அவங்க வந்து 1000 காசி அப்படின்னு இதுக்கு பேர் வச்சாங்க. ஸோ அந்த பேர் தான் நாங்கள் இப்போ வழியாக வந்து இன்னை வரைக்குமே அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ 1000 காசி வந்து இப்போது ஒரு வாட்டி அறுவடைக்கு எத்தனை பழங்கள் வந்து உருவாகுது? இது வந்து பார்த்திங்கன்னா 350க்கு மேற்பட்ட பிஞ்சுகள் விடும். 400 பிஞ்சு அப்படி கூட விடும். ஆனால் நாங்கள் கவாத்து முறையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிஞ்சுகளோட எண்ணிக்கையை குறைச்சிருவோம். எதனாலன்னா மரம் வந்து அடுத்த ஆண்டு வந்து பலன் கொடுக்காத போயிடும். அந்த ஆண்டு அதாவது பெலாவை பொறுத்த வரைக்கும் அதோடைய உற்பத்திக்கும், அதாவது அதோடைய சக்திக்கு அதிகமாக உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு தன்மை உள்ளது பெலா. அந்த மரத்தோடைய கெப்பாசிட்டியாக 50 காய் அப்படின்னா 150 பிஞ்சுகள் விடக்கூடிய தன்மை உள்ளது. ஸோ அதை சராசரியாக ஒரு அளவை கொண்டுகிட்டு போகணும். அப்படி நம்ம கொண்டுகிட்டு போகல, அது விட்டுருக்கு இந்த தடவை 450 பிஞ்சுகள் விட்டுருக்கு, நம்ம விட்டுட்டோம்னா அடுத்த வருஷம் 10 பிஞ்சு தான் விடும். ஸோ அதனால் என்ன பண்ணுவோம், கவாத்து முறையில் வந்து 350 பிஞ்சு இருக்குன்னா ஒரு 150 பிஞ்சை கழிச்சிட்டு 250 பிஞ்சை வந்து நாங்கள் சராசரியாக வருஷம் 250 பிஞ்சு அப்படி கொண்டுகிட்டு போவோம். ஸோ இப்போ அந்த பழங்கள் கொஞ்சம் போய் பார்க்கலாமா கிட்ட? பார்க்கலாம். ஸோ இதில் பெரும்பான்மையான பிஞ்சுகளை வந்து நாங்கள் கவாத்து பண்ணியிருப்போம். கவாத்தின் சென்ஸ் இப்போ மக்களுக்கு புரியுற மாதிரி. கவாத்துன்றது பார்த்தீங்கன்னா ஒரு காய்க்கு ஒரு காம்புக்கு ஒரு பிஞ்சு தான் விடுவோம். அதுதான் வந்து கவாத்து முறை. இப்போ இந்த காயை எடுத்துக்கிட்டிங்கன்னா மேலே வந்து கட் பண்ணியிருக்காங்க பாருங்கள், ஆமாம், அங்கே ஒரு காய் இருந்து கட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எல்லாம் ஒரு காய்களை பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நிறையா காய் வரும். அதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துருவோம். ஒரு காம்புக்கு ஒரு காய். ஓகே. நீங்கள் கேரளா அதே மாதிரி வேறு இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு காம்புலேயே வந்து பார்த்தீங்கன்னா 4 பிஞ்சு 5 பிஞ்சு இருக்கும். அந்த மெத்தட் வந்து இங்கே கிடையாது. இங்கே வந்து என்ன பண்ணுவோம், ஒரு காம்புக்கு ஒரு காயின்னு தான் விடுவோம் கணக்கு பண்ணி. அதுவும் எது திறமாக இருக்கோ நல்லா பெருசாக வருதோ அந்த காய் தான் விடுவோம். கொஞ்சம் ஓட்ட வரிசலாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிவிடுவோம். அதுதான் கவாத்து முறை. புரியுது. ஸோ இப்போ நம்ம மரத்தை சுற்றி எத்தனை பழங்கள் இருக்கும்? இதில் தோராயமாக இப்போ ஒரு 250 பழங்கள் இருக்கும். இதில் ஒரு 10-15 அறுவடை பண்ணிட்டோம். பலாப்பழம்னாலே நான் பார்த்த வரைக்கும் பெருசாக நல்லா பிரம்மாண்டமாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன பழங்கள்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் எத்தனை நாட்களுக்கு அப்புறம் பெருசாகும்? இதோடைய ஆயுள் காலமோ இது வளர்கிறதுக்கான நாட்களோ எத்தனை நாள்? அதாவது பெலா வந்து 3 மாதம் தான். ஏப்ரல், மே, ஜூன் தான் உங்களுக்கு வந்து சீசன். ஜூனுக்கு மேலே வரக்கூடிய காய்கள் வந்து அவ்வளோவா நல்லா இருக்காது. மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு இந்த மே மாதத்தில் வரக்கூடிய காய்கள் அருமையாக இருக்கும். இந்த 3 மாதம் தான் இதோடைய வயது, அதாவது இந்த காயோடைய வயது. இந்த 3 மாதத்துக்குள்ளே உள்ள அந்த 90 நாட்கள், 90-95 நாட்கள், அதிகபட்சம் 100-110 நாள் தான் இதோடைய மொத்த ஆயுசு. இது